வணக்கம். அருளா உங்க பேரு? ஆமா, ஆமா, ஆமாய்யா. இப்போ அ தமிழக அரசுக்கு புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க என்ன பொறுப்புல இருக்கிறீங்களா? ஆமா குரூப்ல தான்யா இருக்கேன். எந்த குரூப்ல இருக்கிறீங்க? கட்சி சொல்றீங்களா? இல்ல நம்ம இதுல சொல்றீங்களா? நீங்க கட்சியில இருக்கீங்களா? கட்சியில டிவிகே இருக்கேன்யா. ஓஹோஹோஹோ! என்ன சும்மா சாதாரணமா ஊழியரா? இல்ல இல்ல, இல்ல, இல்ல. அதாவது இன்னும் பொறுப்புலாம் போடல. அ ஒரு ஆர்வலர் ஊராட்சி ஒரு ஆமா, ஆர்வலர். ஆமாமா. சரி, சரி. இப்ப நம்ம தமிழ்நாடு 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 சரி, இந்தியாவும் சரி, இப்போ வந்து ம். புதிய மின்சாரத்த கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, சரி. அது வந்து வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்யா, வாழ்த்துக்கள்யா. ஆமா. கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து விஞ்ஞானிகள் ஆ மின்சாரத்த வந்து 4ஆ வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அணுமின்சாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அணுமின்சாரம். ஆமா, ஆமா, ஆமாய்யா, அது ஆமாய்யா. 2வது வகை அணுமின்சாரத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 2வது வகை அணுமின்சாரம். ஆமா. சரிங்க, அது சரிங்க. இப்ப எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க உங்க மாவட்ட செயலாளருக்கோ அல்லது முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போங்க. புரியுதா? ம். கண்டிப்பா, கண்டிப்பா, ஒரே கண்டிப்பாங்கய்யா. நாள்ல நம்ம எல்லாம் செஞ்சு காமிச்சாச்சு எல்லாத்தையும். எல்லா விஞ்ஞானிகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த சரிங்க, பேட்டரி சரிங்க. 100 ஆண்டுக்கு எரியும். சரிங்க, சரிங்க. ஆ ஒரு தடவ நம்ம போட்டோம்னா, 100 வருஷத்துக்கு இப்ப கண்டுபிடிச்சுட்டேன். கண்டுபிடிச்சு இங்கிலாந்துல பேட்டன்ட் வாங்கிட்டேன். ம். இங்கிலாந்துல பேட்டன்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற புரொஃபசர்ட்ட காமிச்சாச்சு. என் பொண்ணு அங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. காமிச்சாச்சு. சரி. அவங்க எனர்ஜி ம். டிபார்ட்மென்ட்க்கு, எலக்ட்ரானிக் டிபார்ட்மென்ட் உடனே போக சொல்லியிருக்காங்க. அவங்க மெயில் பண்ணியாட்டாங்க அவங்க. இப்ப இங்கிலாந்துல ம், அவங்க ம், கொண்டு ம். வந்துருவாங்க. அவங்க பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரி. ஆனா நம்ம நாட்டுல இத கொண்டு வரணும். இது நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சோம். என் பொண்ணு சரிங்க. எம்எஸ்சி அஸ்ட்ரோபிசிக்ஸ் விண்வெளி ஆராய்ச்சி பண்றாங்க. சரி, சரிங்க, சரிங்க. விண்வெளி ஆராய்ச்சின்னா அண்டங்களை பற்றி படிப்பது. விண்வெளி அண்டங்கள். அது விண்வெளி இயற்பியல்னு சொல்லுவாங்க. ஆ ஆமா, ஆமா. ராக்கெட் விடுறது அது தனி. ராக்கெட் விடுறது, மேல போறது அது தனி. இது அண்டங்களை பற்றி ம். ஆராய்ச்சி பண்றது. அங்க எப்படி குடியேறத பத்தி நாங்க ஆராய்ச்சி பண்றோம். அப்படி இருக்கும் பொழுது தான், இந்த விண்வெளியில போய் ம். குடியேறுனோம்னா, மின்சாரம் எப்படி உற்பத்தி பண்றதுங்கிறது நாங்க அ உ கண்டுபிடிச்சோம். அது சாதாரணமா ரூ. ம். 10 செலவுல மின்சாரம் வந்து நாம உற்பத்தி பண்ணோம்னு கண்டுபிடிச்சோம். வெறும் ரூ. 10 செலவுல. ம். இப்ப நான் சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். ஆமா. இந்த ம். வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் அனுப்புங்க. நம்ம மக்களுக்கெல்லாம் கண்டிப்பா, அனுப்பணும். நம்ம தமிழர்களுக்கு பூரா அனுப்பணும். புரியுதா? ம். கண்டிப்பா. எல்லாருக்கும் ஷேர் பண்றேன்யா. ஆமா. உடனே ஷேர் பண்ணுங்க. எப்ப கூப்பிட்டாலும் நான் ரெடியா இருக்கேன். நான் பேடன்ட் வச்சு அந்த பேடன்ட் அப்ளிகேஷன் கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதுங்களா அடுத்த சரிங்க, ஆண்டு சரி. நாங்க ப்ரூவ் பண்ணிருவோம். அடுத்த ஆண்டு இங்கிலாந்துல ப்ரூவ் பண்ணிருவோம். சரிங்க, என் சரிங்க, பொண்ணு அங்க சரிங்க. படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்ல காமிச்சுட்டாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப விண்வெளித்துறை. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ம். உடனே இதுக்கு போங்க. எலக்ட்ரானிக் துறைக்கு போங்க. இல்ல எனர்ஜி டிபார்ட்மெண்ட் போங்கன்னு சொல்லியாச்சு. அதனால அங்க அடுத்த கட்ட ம். ஸ்டெப் எடுத்துருவோம். ஆனால் இத நம்ம நம்ம கண்டுபிடிச்சது நம்ம நாட்டுக்கு வரணும். ஆமா, ஆமா, அறிவு ஆமா. என்பது எல்லாத்துக்கும் பொது. அதனால நீ எங்க வேணா பதிவு பண்ணலாம். அறிவுங்கிறது எல்லாத்துக்கும் ம். பொதுவானது. நான் அங்க பதிவு பண்ணிட்டேன். நான் அங்க படிக்கிறேன், அங்க பதிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இது ம். தெரியுங்கிற இங்கிலாந்துக்காரங்க தெரிஞ்சுட்டா உலகம் பூரா போயிரும். கண்டிப்பா, ஆமா. கண்டிப்பா. ஆமா, அது ஆமா, வந்து ஆமா. நியூக்ளியர்னுடைய அணுக்கருனுடைய 2வது வகை. அது அணுக்கள் இப்ப வந்து கூடங்குளம் அணுமின் நிலையம், கல்பாக்கம் அணுமின் ம். நிலையம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அணுமின் நிலையத்துல வேலை செய்யுது. ஆனால் நம்ம சரி. கையிலேயே ஒரு அணுமின்சாரம் இருக்கு. ஆமா. அந்த கையிலேயே அணுமின்சாரம் இருக்கு. அத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது கண்டுபிடிச்சு பேனல் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ரூ. 10 செலவுல ஒரு 100 ஆண்டுக்கு எரிய வைக்க முடியும். இப்ப நான் வந்து சாதாரண ஒரு பேட்டரி ம். வீட்ல வச்சிருப்பீங்க. கடிகாரத்துக்கு போடுற பேட்டரி. ஆமா. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எல்இடி நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு இந்த மாரி எல்இடி கனெக்ஷன் பண்றோம். பண்ணா ம். 6 நாள் தான் எரியும். சாதாரணமா எந்த பேட்டரியா இருந்தாலும் இந்த மாரி 6 நாள் எரியும். ஆனா நான் 120 நாள் எரிய வச்சேன். ம். அந்த ம். ரகசியத்த நான் கண்டுபிடிச்சேன். அத வந்து பப்ளிக் பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும். இப்படித்தான் பண்ணணும். ம். அதனால நெறைய இன்ஜினியர்களே பேசிட்டு இருக்காங்க. நெறைய மாணவர்கள் செஞ்சுட்டு ம். இருக்கிறாங்க. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பவரா இருக்கும். அதனால ம். இத வந்து அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அனுப்புங்க. சரிங்க. எப்ப வாய்ப்பு இருக்குதோ நேர்ல போய் சந்திக்கலாம். ஏன்னா, அ இது இத கண்டிப்பா. பத்தி நான் மயில் சாமிநாதன் வெவ்வேறு கண்டுபிடிப்பெல்லாம் பேசியிருக்கேன். மயில் சாமிநாதன்ட்ட வந்து ஆமா. 10 வருஷத்துக்கு ஆ. முன்னாடியே பேசியிருக்கேன். எத்தன வருஷத்துக்கு முன்னாடியே? ஆமா, 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 ஆமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. அவருக்கு இந்த இந்த இன்னும் அந்த அறிவியல் இன்னும் புரியல. அறிவியல் இன்னும் புரியல. ம். உணவில்லாமல் வாழும் கலைய அவருக்கு அன்பளிப்பா 10 தடவ குடுத்துருக்கேன். மயில் ம். சாமிநாதத்துக்கு துறைக்கு உணவில்லாமல் வாழும் ம். கலைய 5 தடவ குடுத்துருக்கேன். எத்தன தடவ? 5 டைம். படிக்கவும் இல்ல, ம். மதிக்கவும் இல்ல. படிக்கவும் இல்ல, ஆமா, ஆமா. மதிக்கவும் இல்ல. மதிக்கவும் இல்ல. அந்த மாரி இந்திய விண்வெளித்துறைக்கு DRDO குடுத்திருக்கிறேன். மிகப்பெரிய விஞ்ஞானிகள் ம். நேர்ல சந்திச்சு குடுத்திருக்கிறேன். விஞ்ஞானிகளே ம். நேர்ல செஞ்சு குடுத்துட்டீங்க. அப்துல் கலாம தவிர அத்தன பேத்துக்கும் குடுத்திருக்கிறேன். ம். 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 இதுதான் நம்ம இப்ப அதெல்லாம் ரைட். இப்ப எனர்ஜி வந்து பயங்கரமான எனர்ஜி இது.
இது வந்து பஞ்சமே சரிங்க, போயிரும். சரிங்க. ரூ. 1000 செலவுல வீட்டுக்கு மின்சாரம் வெறும் ரூ. 1000 செலவு பண்ணா 100 ஆண்டுக்கு மின்சாரம். ம். 100 ஆண்டுக்கு இது அணு மின்சாரம். இது வந்து இது வேதிப்பொருளே கிடையாது இதுல. முழுக்க முழுக்க கடல் மணல் தான். ம். கும்பகோணத்துல அந்த காவிரி போட்டு மரத்துல இருக்கிற அந்த கடல் மண் கொஞ்சம். இந்த கடல் மண்ணு கொஞ்சம் ம். இருக்கணும். கிராஃபைட் போடுறேன். ம். அப்புறம் நிலத்துக்கு போடுற யூரியா, பொட்டாஷ் இந்த 4ம் போட்டா அணு மின்சாரமா மாறிருது. மாறிட்டு வெளிய வந்து கார்பன் வச்சுட்டா 24 மணி நேரம் வந்துகிட்டே இருக்கு. இந்த மாரி 100 ஆண்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. கண்டுபிடிச்சிருக்கேன். ம். பாருங்க, சிந்திங்க. சரியா? சரிங்க, சரிங்க. நன்றி. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அ, இப்ப இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா? அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா? ஆமா. அ அவங்கள்ட்ட பார்த்து நம்ம முதல்வர் கூட சந்திச்சு, இந்த இத வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம மத்த நாடுகள், மத்த மாநிலங்கள்ல பண்றதோ ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆ, நம்ம ஃபர்ஸ்ட்டு இத செக் பண்ணி அது அவங்களுக்கு வந்து உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? இது ஆ, எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிற மாரி. ஆ. அத மாரி பண்றதுக்கான முயற்சி எடுத்திருக்கீங்களா இதுவரைக்கும்? அந்த மாரி ஆமாமா. நானும் கண்டிப்பா ம். நமக்கு வந்து யாரு தெரியுமா? இயற்பியல் மாணவர் தான் தேவை. பிசிக்ஸ் மாஸ்டர் தான் தேவை. ஓகே. சரி, சரிங்க, இயற்பியல் சரிங்க. தான் புரிஞ்சு கொள்ள முடியும். இயற்பியல் அல்ல எலக்ட்ரானிக்ஸ். சரிங்க, சரிங்க. பிசிக்ஸ் அதாவது இயற்பியல், வேதியியல், எலக்ட்ரானிக்கியல் இவங்க தான் புரிந்து கொள்ள முடியும். ஆமா, ஆமா, ஆமா. இயற்பியல், வேதியியல், மின்னணுவியல் அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ். ஆமா. அட நான் சயன்ஸ் ஸ்டூடண்ட் தான். அப்ப என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயன்ஸ் டிபார்ட்மெண்ட் மாறி போயிட்டேன். ஆ, நான் பயோமேக்ஸ். சரி அப்படின்னா இது ஒண்ணுமே இல்ல. ம். இது எப்படி வந்து அட்டாமிக் பிசிக்ஸ்ல நான் சொல்ல மறந்துட்டேன். நான் கூட ஏதோ சாதாரணமா இருக்குன்னு நினைச்சுட்டுங்க. பரவால்ல, பரவால்ல. இப்ப அ. என்னன்னு கேட்டீங்கன்னா, நியூக்ளியர் அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் 4 இருக்கு இல்லையா? ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் 4 இருக்கு. ம். அது நியூக்ளியர் ஆமா, ஸ்ட்ராங் ஆமா. ஃபோர்ஸ், நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? நியூக்ளியர் ஸ்ட்ராங் ம். ஃபோர்ஸ் அது வந்து உலகம் பூரா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழ இருக்கிற 3 ஃபோர்ஸ் பயன்படுத்தவே இல்ல. நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ ம். பயன்படுத்தல. கிராவிட்டி ஃபோர்ஸும் ம். பயன்படுத்தல. மேக்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் பயன்படுத்தல. இந்த 3லயும் நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். ம். அதாவது அ நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்லயும் நான் கண்டுபிடிச்சு பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ம். கிராவிட்டிலயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லயும் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த 3லயும் சரி. கண்டுபிடிச்சிருக்கேன். 3 பேட்டர்ன் ரெஜிஸ்டர்டு. எல்லாமே அட்வான்ஸ்டு சயின்ஸ். 0, 1 கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா காத்துல இருக்கிற நைட்ரஜன் மின்சாரமா மாத்துது. ம். 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 உடம்பு வந்து காட்டுல இருக்க நைட்ரஜன புரோட்டீனா மாத்துற மாரி, ஆ இது வந்து பாத்தீங்கன்னா, காட்டுல இருக்க நைட்ரஜன வந்து இதுவா மாத்திக்குது. மின்சாரமா மாத்திக்குது. எலக்ட்ரிசிட்டியா மாத்துது. எலக்ட்ரிசிட்டி மாத்துது. எத்தன வருஷத்துக்கு மாறும்? 100 வருஷம், 1000 வருஷம். இது இதனுடைய ஆயுள் காலம் வந்து 1400 கோடி ஆண்டு. ம். 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 யுனிவர்ஸ்ல எப்ப தோன்றுச்சோ அது வரைக்கும் இது போகுது. இதுல நான் ம். பயன்படுத்துற ம். பொருள் இது ம். வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாதாரண பேட்டரி வச்சு தான் செக் பண்ணுனேன். சரிங்க, சாதாரண சரிங்க. நம்ம எவரிடே பேட்டரி இருக்கு இல்லையா? அதுதான் முதல் கண்டுபிடிச்சேன். எவரிடே பேட்டரி வந்து அட்டாமிக் பேட்டரியா மாத்துனேன். எவரிடே பேட்டரி வந்து அட்டாமிக் பேட்டரியா மாத்துனேன். ம். ம். சரிங்க, சரிங்க. அட்டாமிக்ல வந்து செகண்டரி ஃபோர்ஸ் அதாவது வீக் ஃபோர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அட்டாமிக் ஃபோர்ஸ் வேற, அட்டாமிக் வீக் ஃபோர்ஸ் வேற. ம். இந்த ம். ம். அட்டாமிக் வீக் ஃபோர்ஸ்ல வேலை செய்யுது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேரு பீட்டா டிகேன்னு சொல்லுவாங்க. ஆல்பா, பீட்டா, காமா, நியூட்ரான் சொல்லுவாங்க. ம். ஆல்பா வேற, பீட்டா வேற. ம். பீட்டாங்கிறது வீக் ஃபோர்ஸ்ல வரும். ஓ! ஆ, ஆ, அந்த ஆ. பீட்டா ரேஸ் இதுவரைக்கும் யாரும் என்ன பண்ணல, அந்த 2வது ம். ஆற்றலையும், 3வது ஆற்றலையும், 4வது ஆற்றலையும் யாரும் கண்டுக்கவே இல்ல. யாரும் ஆமா. கண்டுக்கல, கண்டுக்கல. ஆமா, ஆமா. ஏன் கண்டுக்கலைன்னா, அதுக்கு எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியல. ஆனா கண்டுபிடிச்சு ஒழுக்குறது இந்த மாரி இருக்குன்னு கண்டுபிடிச்சானுங்களே தவிர, அதுக்கான கனெக்ட் பண்ண தெரியல. அது என் கையில கிடைச்சிருச்சு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ஆமா. வாழ்த்துக்கள். சந்தோஷம். ம். இது வந்து எதிர்காலத்துல இதுக்கு 100 நோபல் பரிசு குடுத்தாலும் ஈடாகாது. ம். அந்த ம். மாரி ம். அகைன் அட்டாமிக் அது இது பிரச்சனையே கிடையாது. நான் வச்சிருக்க கிராஃபைட் வச்சிருக்கேன். கிராஃபைட்டுக்கு வந்து ஒரே இது ஒரு பண்பு இருக்குன்னு எழுதியிருக்கானுங்க. ஆனா கிராஃபைட்டுக்கு 100 பண்புகள் இருக்கிறது. அத கண்டுபிடிச்சேன். ம். இது ம். தண்ணிக்குள்ள ம். போட்டாலும் எரியும். தண்ணிக்குள்ள போட்டாலும் ம். ம். தண்ணிக்குள்ள போட்டு ம். காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் தண்ணிக்குள்ள போட்டு காட்டுறேன் பாருங்க. தண்ணிக்குள்ள போட்டாலும் எரியும். ஆனா இது வந்து எலக்ட்ரான்ல எரியறது இல்ல. எலக்ட்ரானுக்கு இதுக்கு சம்மந்தம் ஓ! தெரிஞ்சுச்சுன்னா எலக்ட்ரான். ஆ. எலக்ட்ரான் ஃபங்ஷனே இது கிடையாது. கெமிஸ்ட்ரி ஃபங்ஷன் கிடையாது. எலக்ட்ரான் ஃபங்ஷன் கிடையாது. அப்ப எலக்ட்ரான் இல்லைன்னா நைட்ரஜன மின்சாரமா மாத்துது. ஆ நைட்ரஜன் மின்சாரம் நைட்ரஜன் எது தெரியுமா இருக்குது? நைட்ரஜன்ல நியூட்ரான் இருக்கு. நைட்ரஜன் நியூட்ரான் இருக்கு. ஆ, ஆ, இது என்ன பண்ணுது? புரோட்டான் ரிலீஸ் பண்ணுது. இந்த ஆ, புரோட்டான ரிலீஸ் ஆ. பண்ணும் பொழுது நியூட்ரான் உள்ள வந்துருது. ஓ! சரி, சரி, சரிங்க, ஒரு சரிங்க. ஒரு ஒ ஒரு செகண்டுக்கு 1,00,000 முறை சர்க்கிள் அடிக்கும். ம், அப்ப தானா ம், சர்க்கிள் அடிக்கிறப்போ எலக்ட்ரிசிட்டி உருவாகிருது. ம், பாருங்க. ம், தண்ணீல போட்டு காட்டுறேன் பாருங்க. அததான் நான் நேத்து எல்லாத்துட்டயும் காமிச்சேன் எல்லாத்துட்டயும். எலக்ட்ரானிக் எந்த ஒரு சர்க்யூட்டையும் குளோஸ்டு சர்க்யூட் அது பேரு குளோஸ்டு சர்க்யூட்ன்னு பேரு. குளோஸ்டு சர்க்யூட் தண்ணிக்குள்ள ம். விட்டா ஃபயர் ஆயிரும் வெடிச்சிரும்.
இப்ப இதுக்கு எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா காட்டுல இருந்து தான் வந்துட்டு இருக்குது. காட்டுல இருக்கிற நைட்ரஜன், காத்துல இருக்க நைட்ரஜன் உள்ள போகுது. அ அது ஆமா. காத்துல நைட்ரஜன் அதுக்கு பேரு ஐசோடோப்ன்னு பேரு. ஐசோடோப். அந்த ம். இதுல நைட்ரஜன் வந்து புரோட்டான் இருக்குங்களா? நைட்ரஜன் நியூட்ரான் நியூட்ரான், இருக்குங்களா? நியூட்ரான், நியூட்ரான். ரைட், ரைட். இதுல வந்து புரோட்டான் இந்த கிராஃபைட்ல இது நேச்சுரல் கிராஃபைட். இது வந்து பல கோடி ஆண்டாக பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கு வந்து வைரத்துக்கு நிகரான பல பண்புகள் குடுத்திருக்கு. வைரம் தான் இதனோட இன்னொரு பிரிவு தான் வைரம். இது இன்னொரு பிரிவு தான் ம். கிராஃபைட். கிராஃபீன் ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க. கிராஃபீன் கண்டுபிடிச்சானுங்க. ம். ஆ இது வந்து கிராஃபைட் வந்து நியூக்ளியர் பவர். அதாவது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். இதுதான் என்ன பண்ணுதுன்னா, காத்துல இருக்கிற எனர்ஜிய எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி உடனடி எனர்ஜி. வச்ச உடனே கனெக்ஷன் குடுத்த உடனே அப்பவே எலக்ட்ரிசிட்டி. 300 வோல்ட் ம். எடுக்கலாம், 10,000 வோல்ட் எடுக்கலாம், 100 வோல்ட் எடுக்கலாம், 1 வோல்ட் எடுக்கலாம். ஓ! இது என்னன்னா தொடர்ந்து சாகவே சாகாது. இதுக்கு பேர் இம்மார்டல் பேட்டரின்னு பேர் வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாரி 100 வீடியோ பண்ணியிருக்கேன். எல்லாரும் பார்த்து எல்லா ப்ரொஃபசர்ட்டயும் பேசிட்டு இருக்கிறேன். ஆமா பேசியாச்சு. இங்கிலாந்துல பேசியாச்சு அவ்வளவுதான். நேத்து அனுப்பிச்சிருக்கீங்க எனக்கு. நேத்தா முந்தானேத்து அனுப்பிச்சுட்டீங்க. பார்த்துருக்கேன். ம். புதிய கண்டுபிடிப்புன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. இருங்க நான் தண்ணீல போட்டு காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க. ம். தெரியுதா? ஆமா, ஆமா, ஆமா. எரியுது. போடுங்க, இங்க போடுங்க, போடுங்க. பாருங்க. தண்ணீல போடுங்க. ஆமா, ஆமா. ம், ம். பாருங்க அப்படியே ஆமா. போடுறேன் பாருங்க. இத அப்படியே உங்களுக்கு வீடியோ பண்ணி அனுப்புறேன். ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். ம். அனுப்பிச்சுடுங்க, அனுப்பிச்சுடுங்க. நான் வச்சுட்டுங்களா? சரிங்க, சரிங்க. நன்றி, நன்றி. இன்னைக்கு ரொம்ப பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எ நாம உலகத்துக்கு நம்ம நம்ம மூலம் தமிழர்கள் மூலமாக உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் தர வேண்டும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா நிச்சயமா என்னால முயற்சி நான் உங்களுக்கு கண்டிப்பா நன்றி, குடுக்குறேன்யா. நன்றி. நீங்க போட்டீங்க. எனக்கு யாரு என்னமோ அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். அது மயில்சாமி அண்ணாதுரை ஆ. பார்த்தோன்னே, என்னடா மயில்சாமி அனுப்பிச்சிருக்காரு. இவரு எங்கடா அங்க போனாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். பரவாயில்ல ஒரு இல்ல விஞ்ஞானி ஏன்னா அனுப்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய புத்தகங்கள்லாம் நான் எல்லாமே இந்த உணவுல வாழும் பிள்ளைங்கலாம் அந்த புத்தகம்லாம் தேடிட்டு இருக்கேன். இப்ப அதனால தான் உங்கள்ட்ட பேசிட்டே தேடிட்டு இருக்கேன். அந்த புத்தகத்த வாங்கி நீங்க அதுல எந்தெந்த முயற்சி பண்ணீங்க, என்ன மாரி பண்ணீங்கன்றது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா இதுல நம்ம வெங்கடேசன் சாரோட இத நீங்க எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. அதனால நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சிக்கு போராடிட்டு இருக்கீங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும் சார் வந்து. சார் உங்க ஊரு தான். ஆமா. அந்த வெங்கடேசன் வந்து உங்க ஊரு தான். ஆமா நம்ப திருவாரூர் பக்கத்துல சொன்னீங்க. மன்னார்குடி. மன்னார்குடி ஆமா. உங்க ஊரு தான். அப்புறம் என்ன? ஆ. கும்பகோணம் கும்பகோணம் ஹோட்டல் சண்முகா உங்களுடைய நண்பர் சொன்னீங்க. ஏற்கனவே உங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். ஆமா. 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 கும்பகோணத்துல மட்டும் எனக்கு 100 நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆ. நம்ம அது சண்முகா ஹோட்டல் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. உங்களுக்கு ஒரு நண்பர் சொல்லியிருந்தீங்க. ஆமா. குடும்பமே 4, 5 பேர் அண்ணன் தம்பிங்க 4 பேர் இருக்காங்க. ஆ. ஆமா, ஆமா. அதனால ஸ்ரீநகர் காலனி, ஸ்ரீநகர் காலனி பெரிய வீடெல்லாம் இருக்கு. ஸ்ரீநகர்கள், திருநகர் காலனி. ம். திருநர் ஆமா, ஆமா. திருநகர் மாயவரம் போற ரூட் அந்த பக்கம் இருக்குது. ஆமா, ஆமா. ஸ்ரீநகர் காலனி, ஸ்ரீநகர் காலனி. டைமண்ட் தியேட்டர் ஓனர்லாம் எனக்கு ரொம்ப நண்பன். இப்பல்லாம் டைமண்ட் தியேட்டர் இல்லைன்னு நெனைக்கிறேன். டைமண்ட் ஹோட்டல் இருந்துச்சு. ஹோட்டலா மாத்திட்டாங்க. டைமண்ட் ஹோட்டலா மாத்திட்டாங்க. ம். மெயின் ரோட்லயே இருக்கும். ஆமாமாமா. அவங்கலாம் எனக்கு நண்பர்கள். ஆமா. பையன், கிய்யன் எல்லாம் நண்பர்கள். உங்களுடைய ஒவ்வொரு இதுல உள்ள பேஜ்ல எல்லா விஷயத்தையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அத ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். தினம் நான் 3 வேளை சாப்பிடுறதுலாம் கிடையாது. இப்ப ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அருமை, அருமை. வாழ்த்துக்கள். அந்த ஒரு வேளையும் நியம உணவு தான் சாப்பிடுறேன். ஆ. எப்பயாவது மனசுக்கு கொஞ்சம் ம். ஆசைப்பட்டுச்சுன்னா, இந்த ஏதாவது உணவுகள் சாப்பிடுவேன். பரவால்ல, பரவால்ல, பரவால்ல. அதே மாரி இப்ப நான் உங்கள ஃபாலோ பண்றதுனால பாருங்க, மொட்டை கூட பாருங்க உங்கள மாரி தான் அடிச்சிருக்கேன். ஆ. சரி, சரி. இப்ப நம்ம இத எடுத்துட்டு போவோம் ஐயா. இது எடுத்தியா அது இதையும் எடுத்துட்டு இத இல்ல இத அது வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. இது வந்து ஆமா. எனர்ஜி சம்பந்தப்பட்டது. புரியுதா? இது வந்து நியூக்ளியர் சரிங்க, ஆமா. சரி. இத நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்றேன். நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் இத கண்டுக்காம விட்டானுங்க. 100 வருஷமா யாரும் கண்டுக்கல. 100 ஆண்டுகளா கண்டுக்கல.
ஆனா இந்த புத்தகத்துல நீங்க இந்த மின்சாரத்தை பத்தி ரொம்ப விரிவா இல்லன்னு தான் எனக்கு தோணுது. இந்த அளவுக்கு எனக்கு டெஃபினேஷன் கிடைக்கல. இப்ப நீங்க சொன்ன அளவுக்கு இந்த புத்தகத்துல. ஆமா. இது சொல்றதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். இதுல எல்லாம் செஞ்சுட்டு இப்போ பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நம்ம இது வந்து ஸ்பேஸ்ல போய் வேலை செய்யறது. எங்களோட நோக்கமே ஸ்பேஸ்ல குடியேறது தான். ஆமா, ஆமா. ஆ விண்வெளியில குடியேறது தான். ஆ ஸ்பேஸ்ல விண்வெளியில அந்த பின்னாடி பக்கம் பாருங்க. பின்னாடி பக்கம் பார்த்தா 5 கொள்கை இருக்கு இல்லையா? ஆமா. ஆ, விண்வெளியை இந்து சமுதாயம் ஆக்கிரமிப்பது இப்போது உலகத்தின் தலையாய கடமையாகும். ஆ, விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளியை அடைந்து திரும்புவதில் எரிபொருள் செலவு மட்டுமே ஏற்படும். ஆமா, இதற்கு அட்டாங்க யோகத்தில் 2வது படியில் உள்ள நியமத்தின் முதல் விதியான அகத்தூய்மை தேவை. ஆமா. அகத்தூய்மையை உணவு கட்டுப்பாடு மூலமாகவும், நீர் உணவு மூலமாகவும், காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்வெளியின் பிராண சக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் ஆ, கல்வி முறை அமைய வேண்டும். ஆமா, குடவோலை முறை, ஆமா, ஆமா. கரெக்ட்டா சொன்னீங்க. குருகுல முறை கல்வியும், குடவோலை முறையும், அரசியலும் உலகெங்கும் ஏற்பட வேண்டும். உலகெங்கும் வரணும். தமிழ்நாடு மட்டும் இல்ல. உலகெங்கும் வரணும். அதான் விஷயமே. மெய்ஞானத்தையும், விஞ்ஞானத்தையும் ஒரே அடிப்படையில் கொண்டு வர சில முயற்சிகள் இப்புத்தகத்தில் செய்யப்பட்டுள்ளது. செய்யப்பட்டுள்ளது. ஆமா. எரியுது. பார்த்தேன். எரியுது. ஏன்னா ஆமா, இந்த எரியுது. மேல பார்த்தேன். கேமரால வச்சு காட்டுறேன். ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பணும்ல. ஆமா. 2வது நீ கையில இந்த புத்தகம் வச்சிருக்கீங்கல்ல, எவிடன்ஸ்ங்க சாதாரணம் இல்ல. ஆமாய்யா. இது வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா, இது நாங்க இருக்கிறது வந்து திருமூலர் வாழ்ந்த சித்தர் பூமி சாத்தனூர்னு சொல்லிட்டு எங்களுக்கு பக்கத்துல திருவாவடுதுறை ஆதீனம் பாத்தீங்களா? ஆமா தெரியும், தெரியும். எங்க வீட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் திருவாவடுதுறை ஆதீனம். ஆமா. ஆதீனத்துக்கு பக்கத்துல தான் இருக்கும். திருமூலர் இங்க 3000 வருஷம் திருப்பனந்தாள், வாழ்ந்துருக்காரு. திருப்பனந்தாள். திருப்பனந்தாள் மடம் பக்கத்துல இருக்கு. அது ஒரு 10 கிலோமீட்டர். சரி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, அது வந்து காசி மடம்னு சொல்லுவாங்க. ஆ, இது பாத்தீங்கன்னா வந்து, இது 17ஆம் நூற்றாண்டுல திருவாவடுதுறை ஆதீன பரம்பரைன்னு சொல்லி, இந்த மடம் வந்து திருமூலர் திரு நமச்சிவாய மூர்த்தியினால உருவான மடம் அது வந்து. ஆ, அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தருமபுரம் ஆதீனம் நம்ம இங்கிருந்து மாயவரம் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். ஆ, இது வந்து சித்தர்கள் வாழ்ந்த பூமி இல்லையா? ஆ. நம்மளும் அவங்க வழியில நம்மளால என்ன முயற்சி செஞ்சு நம்மளும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணுங்கிறதுக்காக நான் உங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லது. ஆமா. அது நம்ம திருமூலர் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு. "உண்டி சுருங்கி உபாயம் பலவும். உபாயம் பலவும்." ஆமா. அதனால வந்து அதுல இருக்கே. நம்ம இந்த புத்தகத்திலே இருக்கே. ஆமா எல்லாமே இதுலயே இருக்கிறதுனால நான் வந்து இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் வந்து. நல்லது நடக்காது ஐயா. நாம இந்த சித்தர்கள் கொள்கை விண்வெளி கொள்கை தான். திருவள்ளுவரே வந்து ஐயத்து நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வாணன் மணியை துடைத்தன. பசிதாகம் கட்டுப்படுத்தினால் விண்வெளி வசப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காரு. 353வது குறள். அதாவது ம். பசிதாகத்தை கட்டுப்படுத்தினால் ம். விண்வெளியில் குடியேறலாம்னு சொல்லியிருக்காரு. விண்வெளியில் ஆமா குடியிரலாம். அப்ப விண்வெளி குடியேறப்ப இந்த மாரி கண்டுபிடிப்பு வேணும். அப்ப பூமிக்கும் பயன்படுத்திக்கலாம், விண்வெளிக்கும் பயன்படுத்திக்கலாம். சரி சார். இப்ப நம்ம விண்வெளிக்கு போறதுக்கு உண்டான அந்த அந்த இன்டர்மீடியேட் கனெக்ஷன் நம்ம அதாவது விண்வெளியில குடியேறுறோம். நாம பூமியில இருந்து ராக்கெட்ல பூமி தான் கொஞ்ச போறோம். நாள்ல அழிஞ்சிரும். ராக்கெட்ல போறோம், விண்வெளி கப்பல்ல தான் போறோம். ராக்கெட்ல தான் போறோம். அங்க போய் வீடே ஆ, கட்டலாம். ஆ, இல்ல அங்கெல்லாம் வீடு கட்டுறதுக்கான டிசைன்லாம் நம்மட்ட இருக்கு. இருக்கு. நானே டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். நெறைய டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்ல. ம். விண்வெளியில இருக்கிற 0 பவர் வச்சு மின்சாரம் எடுக்கலாம். அந்த என்னுடைய 0 பவர் வச்சு மின்சாரம் எடுக்கலாம். 0ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்சல்யூட் 0 இருக்கு. அப்சல்யூட் 0 இருக்கு. 0 ஃபிரிக்ஷன் இருக்குது. 0 வெயிட் இருக்கு. 0 ஹீட் இருக்கு. இதெல்லாம் நெறைய 4 0 இருக்கு. அதாவது அ மைனஸ் அப்சல்யூட்லி 0ன்னா -273 ஹீட் இருக்கு. அப்போ ஒரு அப்சல்யூட் 0 இருக்கு. அப்புறம் 0 ஃபிரிக்ஷன் ம். இருக்கு. 0 வெயிட் இருக்கு. அப்ப ம். இந்த 0 வெயிட் இருக்கு, 0 ஃபிரிக்ஷன் இருக்கு. அப்புறம் ஹை டெம்பரேச்சர் இருக்கு. 0 ஹை டெம்பரேச்சர் இருக்கு. லோ டெம்பரேச்சர் இருக்குது. ம். அப்புறம் வேக்யூம் ஏர் இருக்குது. வேக்யூம் இஸ் 0. அப்ப 4 பவர் இருக்கு. அப்ப வந்து கூலிங்ன்னு நம்ம பயன்படுத்திக்கலாம். வேகத்தையும் ம். பயன்படுத்திக்கலாம். வெயிட் லாஸையும் பயன்படுத்திக்கலாம். ஃபிரிக்ஷனையும் பயன்படுத்திக்கலாம். இத பயன்படுத்தி நான் விண்வெளியில வந்து ஒரு படம் அனுப்புறேன் பாருங்க. அந்த படத்த நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்க வந்து தானாவே தண்ணி ம். கொதிக்கும். இப்ப இந்த தண்ணி கூட அங்க ம். வச்சோம்னா தானாவே தண்ணி கொதிக்கும். தானாவே ம். தண்ணி கொதிக்குது. ஆமா. அப்ப இப்ப ம். நம்ம வந்து இங்க நம்ம வீட்ல பூமியில 100 டிகிரில கொதிக்கும். இமயமலைக்கு போனீங்கன்னா ம். 80 டிகிரில கொதிக்கும். விண்வெளிக்கு போக, ஆமா. போக, போக, போக பிரஷர் குறைய தானாவே கொதிக்க ஆரம்பிக்கும். தானா கொதிச்சு ஆவியாயிரும். தானா கொதிச்சு ஆவியாயிடும். அந்த ஆவிய விண்வெளியில கொண்டு போய், அந்த ஆவிய வெளிய கொண்டு வந்து, வீடு குடியேறப்ப 33 டிகிரி தான் நம்ம வீட்ல குடியிருக்க முடியும். அப்ப 33 செயற்கையா வீட்ல டிகிரி வைப்போம். அப்ப அந்த 33 டிகிரி 0 டிகிரி கனெக்ட் ஆகுறப்ப பிளக்சுவேஷன் வர ஆரம்பிக்கும். 0ல இருந்து 35க்கு போகும். 35 0க்கு போறப்ப தானாவே டர்பின் சுத்தமாகறப்ப நம்ம மின்சாரம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம்.
சரிங்க. இப்ப வந்து பால்வெளி அண்டத்துல பூமி மாதிரி பூமி எவ்வளவு அடர்த்தி இருக்குதோ, அவ்வளவு அகலம் இருக்கோ, அதே மாதிரி பல மில்லியன் கிரகங்கள் இருக்குதாமே! ஆமா, பல லட்சம் கோடி பூமி கோடி மாதிரி கோடி கோடி. ஏன் திருவாசகர் மணிவாசகர் பெருமை பாடுறாரு இல்லையா? அ அ அண்ட ஆமாமாமாமாமா. அண்டப் பகுதியின் உண்டை பிறக்கும் வலப்புறம் திண்ணை வலப்படும் காட்சி ஒன்றனுக்கொன்றன் நின்றகள் பள்ளியின் நூற்பட கோடியின் மேற்பட விரிந்தன. நூற்பட கோடியின் ம். மேற்பட விரிந்தன. சொல்லவே முடியல. விரிஞ்சுகிட்டே போது. அதத்தான் நோபல் பரிசை வாங்குனாங்க. 1923ல ஹப்பிள்ங்கிற விஞ்ஞானி வந்து அண்டங்கள் விரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு நோபல் பரிசு வாங்குனாரு. திருவாசகர் மணிவாசகர் பெருமான்ல வந்து அது பேரு அண்டப்பகுதி, அண்டப்பகுதின்னே இருக்கு. திரு அண்டப்பகுதி. ஓ! ஆ. திருவாசகத்த படிங்க. திருவாசகத்த படிங்க. திருவாசகம் வச்சிருக்கேன் சார். வீட்ல வச்சிருக்கேன். புத்தகம் வச்சிருக்கேன். இது சொல்லணும்ல. அப்புறம் திருவண்டபுரம் படிச்சு டக்குன்னு சொல்லணும் இல்லையா? ம். ஆமா. திருவாசகம் வச்சிருக்கேன். நான் வந்து ஆ அதுல பாருங்க திரு அண்டப்பகுதின்னு வரும் பாருங்க. அற்புதமானது. திரு அண்டப்பகுதி ம். அப்படி தலைப்பே கூட அதுதான் பிரபஞ்சம் விரியுது. அது சொல்லவே முடியல. அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு. வீட்டுக்குள்ள ம். ஒளி வருது. அந்த ஒளியில தூசு இருக்குது. இந்த தூசு வந்து மிதந்துட்டே இருக்குது. கோடிக்கணக்கான தூசு ம். மிதக்குது. அதாவது குடிசை வீட்ல இருக்கிறாரு. சூரிய ஒளி பொத்துட்டு கீழ வருது. இந்த சூரிய ஒளி வர்றப்ப அந்த ம். சூரிய ஒளியில பார்த்தா தூசு மிதந்துட்டு இருக்குது. அந்த மாரி கோடிக்கணக்கான ம். அண்டங்கள் மிதந்து கொண்டு இருக்கின்றன. விரிஞ்சுட்டே போயிட்டே இருக்குதுங்கிறாரு. விரிஞ்சுட்டு ம். 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 ஆமா, 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 ஆமா. அப்படிதான் சொல்றாரு. சரி பாருங்க அப்புறம் மறுபடியும் நான் பேசுறேன். சரிங்களா? சரிங்க. ரொம்ப நன்றிங்க. இத நன்றி, நீங்க நன்றி. இந்த தரவுகள எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. என்னாலான முயற்சி என்னவோ, இத நம்ம வெளியில கொண்டு போய் உலகம் ஃபுல்லா பரப்புறதுக்கு என்ன முயற்சி பண்ணுவோ, பண்றேன். கண்டிப்பா என்னால ஆமா. பண்றேன். சித்தர்கள் மூலிகை உலகத்துக்குலாம் போயிரும். நம்ம தமிழ் உலகம் பூரா நம்ம நாடு தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆமா. அதனால நம்மளோட அறிவே வந்து உலகத்துக்கு போய் சேரணும். அப்ப மெய்யியலும், விஞ்ஞானம் 2 நம்மட்ட மெய்யியல் இருக்கு. அவங்கட்ட இப்ப ம். வந்து நம்மட்ட மெய்யியலும் கண்டுபிடிச்சாச்சு, அறிவியலும் கண்டுபிடிச்சாச்சு. ஆமா, ஆமா, நம்ம ஆமா, ஆமா. மெய்யியல் ஆகாரத்தை நிறுத்தி பழகுறது கண்டுபிடிச்சாச்சா, இந்த விஞ்ஞானத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. டாப் சயின்ஸ். இதையும் ஆமா, கண்டுபிடி ஆமா. ஏன்னா இது நம்ப இது உணவு நோய்கள குணப்படுத்துறதுக்கு கூட 180 நாள்ல எளிமைப்படுத்தி குணப்படுத்திடலாம்னு வச்சுக்கங்க. ஆ. ஆனா இது வந்து நமக்கு கண்டிப்பா வந்து தேவை. இந்த அறிவியல் நமக்கு வந்து நம்முடைய சந்ததிகள வந்து நிலைத்து வாழ்றதுக்கு தேவை. அத நம்ம வந்து இப்போ செய்யணும் கண்டிப்பா. ஔவையார் வந்து "அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுட்டி குறுகத் தரித்த குறள்ன்னு" சொன்னாரா இல்லையா? ஆமா. நீங்களே ஆராய்ச்சி பண்ணணும். நீங்க தமிழர்களா கொண்டு சித்தர்கள் கொண்டு ஏன் நீங்க ஆராய்ச்சி பெரும் சித்தர பேசிட்டு சாப்பிட்டு 3 உட்கார்ந்துருக்குது. ஏன் ஆராய்ச்சி பண்ணல? ம். சரி, அப்படி சொன்னவன் இந்த மாரி அணு அணு மின்சாரம் இருக்கிறது. இன்னொரு மின்சாரம் இருக்குன்னு சொன்னான். லேசான அணு மின்சாரம் இருக்குன்னு சொன்னான். அந்த லேசான அணு மின்சாரத்த ஏன் ஆராய்ச்சி பண்ணல? ஏன் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணலன்னு கேட்கிறேன். 4 ஃபோர்ஸ் இருக்குதுங்க. ஒரு ஃபோர்ஸ் வந்து அட்டாமிக் ஃபோர்ஸ். அது இந்தியாவுல பல மாநிலத்துல இருக்குது. அது கடலோரத்துல தான் இருக்க முடியும். இல்ல நடுவுட்லயே இருக்க கடலோர மாவட்டத்துல தான் வைக்க முடியும். என்னது? ம். கடலோர மாவட்டத்துல. ஏன்னா ம். கூலிங் அங்க வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வேணும். கடல் தண்ணி இல்லன்னா நீங்க வந்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அதெல்லாம் பாருங்க எல்லாம் கடலோரத்திலேயே இருக்கு எல்லாமே. சரியா? சரி. அப்படி இருக்கிறப்போ, அட்டாமிக் வீக் ஃபோர்ஸ் ஏன் பயன்படுத்தல? மயில் சாமிநாதன் ம். கேளுங்க. மயில் சாமிநாதன் கேளுங்க. ஏய்யா அட்டாமிக் ஃபோர்ஸ்ல கேக்குது. வீக் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அத ஏன் பயன்படுத்தல? அந்த அறிவு உனக்கு இல்லையான்னு கேளுங்க. இவங்க மயில்சாமி அண்ணாதுரை வந்து சார் இந்த நம்மளுடைய இத வந்து அவங்க ஏன் புறக்கணிக்கிறாங்க? ஏன் அத பெருசா கண்டுக்கல? என்ன அதனால என்ன உங்களுக்கு ஒரு பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு கிடையாது. செயல்பாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாரியா? பகுத்தறிவு ஆ. இல்லை. தாய்மொழி சிந்தனையும் பகுத்தறிவும் இல்ல. தாய்மொழி சிந்தனையும் பகுத்தறிவும் இல்லை. தாய்மொழி சிந்தனையே ம். கிடையாது. என்னது? ம். எல்லாம் நடிகர்கள். வெறும் நடிகர்கள் அவங்க எல்லாமே. ஆமா, 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 ஆமா. நடிகர்கள். நான் பார்த்துட்டேன் எல்லாமே. ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கெல்லாம். ஒண்ணுமே ராக்கெட் மட்டுங்க. தெரியாது. ராக்கெட் மட்டும் விட்டுட்டு இருப்பாங்க. அது யாரு வேணா விடலாம். என்னது? ஆமா, ஆமா, அது ஆமா. வந்து டாக்டர் அ டாக்டர் அது நம்ம அவரு பேரு பார்த்தீங்கன்னா, அ பாரத ரத்னா பெற்றவர். அவரு பேரு அ அவரு பெங்களூர்காரரு. புரியுதுங்களா? பாரத ரத்னா பெற்றவரு. ம். அந்த பாரத ரத்னா பெற்ற அவரு பேரு டாக்டர் அவரு பேர்ல பெரிய இன்ஸ்டிடியூஷனே இருக்குது. இப்ப உயிரோட தான் இருக்காரு. வயசு 88 இருக்கும். அவரு சொன்னாரு, அவரு DRDOல வேலை செஞ்சாரு. அ அப்புறம் விண்வெளி துறையில வேலை செஞ்சவர் தான். மிகப்பெரிய விஞ்ஞானி. மன்மோகன் சிங் அப்புறம் அதுக்கு முன்னாடி நரசிம்மராவ் இந்த பல பேத்துக்கு 5 ம். தலைமுறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அவரு தான் அறிவியல் ஆலோசகர். பாரத ரத்னா பெற்றவர். ம். அவர் சொன்னாரு, "சும்மா ராக்கெட் விட்டுட்டே இருக்காதுங்க. புதுசா கண்டுபிடிங்கன்னு" சொன்னாரு. என்னது? ம். பாரத புதுசா கண்டுபிடிங்க. புதுசா சும்மா என்னடா ராக்கெட் விட்டு ஏமாத்திட்டு இருக்குன்னு சொன்னாரு. அந்த கட்டு
சார் இன்னொன்னு கேட்டீங்கன்னா ஐயா, நம்ம அ, ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு குப்பை, விண்வெளி குப்பை அவ்வளவு குப்பை இருக்குது பாத்தீங்கன்னா ஆ மேல. அந்த குப்பை எப்படி அதுக்கெல்லாம் இந்த இந்த ரோபோட் இன்ஜின் வேணும். அந்த குப்பையில கலெக்ட் பண்ணணும். டெப்ரீஸ் ஆமா, ஸ்பேஸ் டெப்ரீஸ். அந்த ஸ்பேஸ் டெப்ரீஸ் எப்படி எடுப்பீங்க நீங்க? ஆமா. நம்ம இது சுத்தி வருது இல்லைங்கய்யா, நம்ம விண்வெளி ஆர்பிட்ல ஆமா விண்வெளி ஆர்பிட்ல நிலையம் வட்டம் சுற்றுலா சுற்றுலா மேய்ந்துட்டு இருக்குது. விண்வெளி நிலையத்த பாத்தீங்கன்னா வந்து அங்க போறவங்க பாத்தீங்கன்னா உணவு சாப்பிடுறாங்க. ஆமா, தேவையில்லாத குப்பையெல்லாம் போடுறாங்க. ஆமா. வி ஆமா, அது அதெல்லாம் ஸ்பேஸ்ல மிதந்துட்டே தான் இருக்குதாமா. ஆமா. ம். அதே அது பாத்தீங்கன்னா, சில இதெல்லாம் வந்து வெடிச்சு அப்படியே அந்த குப்பையெல்லாம் அந்த வந்துட்டு தான் சில இருக்கு. துகள்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது பாத்தீங்கன்னா. ஆமா. அது மனுஷன் எப்படி இங்க குப்பை போடுறது இல்லாம அங்கேயும் குப்பை போட்டு வச்சுட்டு இருக்கான். ஆமா, ஆமா, ஆமா. அது என்ன அப்படி எப்படி எடுக்கணும்னா, அதுக்கு எனர்ஜி வேணும்ல. ம், ம், ம். எனர்ஜி தான் கலெக்ட் பண்ணணுங்க. அது இதுக்கு தான் எனர்ஜி. அதுக்கு தான் நியூட்டன் இது வந்து அட் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பொண்ணு 24 வயசு பொண்ணு. அது நான் உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. அ, ஆ நிலவுல போய் முழுமையா நான் வந்து ஆய்வு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து இப்ப அந்த பேரு இது எனக்கு சரியா தெரியல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி படிச்சேன் நானு அ, நியூஸ். ஆ, அந்த பொண்ணு வந்து நிலவுல வந்து நான் வந்து முழுமையா ஆய்வு செய்ய போறேன். என்ன வந்து இதுக்கப்புறம் திரும்பி வர்ற மாரி ஒரு ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆ, நிலவுல அவங்க போய் இருக்கிற மாரி இருந்தா உடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சொல்லுங்க. அதாவது இங்க நிலவுல போய் அவங்க இருக்கணும் அப்படின்னா உணவு இல்லாம இருக்கணும் முதல்ல. ஆமா. நீங்க உணவு சாப்பிட்டு அங்க கொஞ்ச நாள் தான் இருக்கலாம். அதுக்கப்புறம் இருக்க முடியாது பார்த்தீங்கன்னா. செத்து போயிருவாங்க. அப்ப அப்ப இந்த உணவில்லா வாழும்களை இந்த தத்துவம் யோக முறை நமக்கு வந்து கண்டிப்பா அவசியம். ஆமா. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஆராய்ச்சி பண்ண போறாங்க? அதுக்கு எப்படி நம்மளுடைய அறிவியல் தொழில்நுட்பம் வந்து எப்படி கை கொடுக்க போகுதுன்னு இது தெரியல. ஒண்ணும் நான் இல்ல. இப்ப ஒரு உடனே இது நியூஸ் படிச்சேன். ஆங்கிலத்துல இத உடனே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தோம்னா உலகம் பூரா போயிரும். அரசு என்ன ம். பண்ணணும், இது வந்து அரசு என்ன பண்ணணும், அரசினோட உடைமையாக்கணும். இந்த புத்தகத்தை அரசு உடைமையாக்கணும். இந்த புத்தகத்த அரசு உடைமையாக்கணும். அரசு உடைமையாக்குனா எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. சரி. ஏன் ஒண்ணும் இல்லையே. இப்ப நம்ம அமைச்சர் எங்க ஊரு இங்க தஞ்சாவூர் தான் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் நம்ம பக்கம் தஞ்சாவூர் அமைச்சர் இருக்காரு அவரு. நமக்கு கொஞ்சம் நான் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ம். அவங்க மூலியமா ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்ப்போம். என்னால நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ம், ம், ம். இது எந்த அளவுக்கு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பா பண்ணுவோம். சரி, சரி. ஆனா இது விடுறதா இல்ல. நீங்க உங்களுக்கு அப்புறம் நாங்களும் இதெல்லாம் கண்டிப்பா வந்து அத ஃபாலோ பண்ணுவோம் வந்து. ம், ம். ஃபாலோ பண்ணிட்டு இத முழுமைப்படுத்தி இத நம்ம விட செய்வோம். இதுதான் இது வந்துடுச்சுன்னா, இதெல்லாம் கேட்பாங்க. ஆ, ஆ, ஆ. இது வந்துட்டா, என்னடா இங்க இந்த பகுத்தறிவு சிந்தனை தான் தேவை நமக்கு. பகுத்தறிவு சிந்தனை தான். இயற்கைய கேள்வி கேட்கணும். வள்ளுவர் அப்படிதான் சொல்லுவாரு. "செயற்கை அறிந்த கடைத்தின் இயற்கை அறிந்து செயல்பாரு. செயற்கை வாழ்ந்தது போதும் இயற்கை அறிந்து அறிவைக் கொண்டு பிரச்சனை தீரும்பாரு. அறிவைக் கொண்டு பிரச்சனையை தீரு. ஏங்க ஆமா, நான் ஆமா, ஆமா. சாதாரண பியூசிங்க. அட்டாமிக் பிசிக்ஸ்ல என்னைய அடிச்சுக்கிறதுக்கு ஆளு கிடையாது. அட்டாமிக்ல தமிழ் மீடியம் ம். அட்டாமிக்ல 2 ஃபோர்ஸ் இருக்கு. அட்டாமிக்ல வந்து ம். ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அது எனக்கு தெரியாது. என்னது? ம். கல்பாக்கெட்டு பத்தி தெரியாது. கூடங்குள அணுமின் பத்தி தெரியாது. அது தெரியாது. ஆனால் அட்டாமிக்ல வந்து ம். வீக் ஃபோர்ஸ் என்னைய அடிச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. என்னது? ம். வீக் ஃபோர்ஸ் தான் உலகத்துக்கு மலிவான மின்சாரத்த குடுக்கும். வீக் ஃபோர்ஸ் தான் கலிவாண மின்சாரம். பேட்டன்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் வாங்கியாச்சு. இங்கிலாந்துல வாங்கியாச்சு. ம். ம். விரைவில் அடுத்த ஆண்டு 2027ல பிப்ரவரி மாசம் அது வந்து அடுத்து ரெனியூல் பண்ணணும். அல்லது இந்த இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்ன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி பேட்டன்ட் வாங்கிரலாம். இல்ல நிச்சயமா இது வெற்றி அடையும். இது வந்து நல்லவர்கள் கண்ணுல பட்டுச்சு, நல்லவர்களுடைய கண்ணுல பட்டுச்சு. நிச்சயமா இது வந்து உலக அளவுல போகும். நீங்க வந்து உலகத்த அளவுல தெரியிற இப்பயே ஓரளவு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. உலக அளவுல வந்து தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி ஒரு மகான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது வந்து வரும். நிச்சயமா. இன்னொன்னு என்ன பண்ணோம்னா, நம்ப நம்ப எலிம் நம்ப பத் அ நம்ம எலிமெண்டரி ஸ்கூல், ஹையர் ஸ்கூல் மாணவர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ரூ. 10 குடுத்து செய்ய சொல்லணும். ஆமா, ஆமா, ஆமா. நீங்க என்ன ஸ்கூல்ல. பண்றீங்கன்னா, ஒரு 2 மாணவர மட்டும் உங்களுக்கு உங்க பசங்களே இருந்தாலும் சரி, உங்க பசங்க இருக்காங்களா? இருக்காங்க. அவங்கள 2 பேத்த கூப்பிடுங்க. 2 எவரெடிசீல் பாட்டில் வாங்கி குடுங்க. நான் இங்கிருந்து கைட் பண்றேன். ஒட்ட வச்சு ஸ்கூல்ல கொண்டு போய் காட்ட சொல்லுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எல்லா வாத்தியார்களும் மூள கலங்கிரும். எல்லா வாத்தியார்களுக்கும் ம். சயின்ஸ் வாத்தியார்ட்ட காட்ட சொல்லுங்க. மண்டைய பிச்சுக்கணும். என்னது? ம். ஏன்னா மண்டைய பிச்சு அட்டாமிக்ல வந்து செகண்டரி ஃபோர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. அட்டாமிக்ல வந்து செகண்டரி அது வீக் ஃபோர்ஸ் வேற ஒண்ணும் இல்ல. வீக் ஃபோர்ஸ். அட்டாமிக் ம். வீக் ஃபோர்ஸ். அட்டாமிக் வீக் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங் ஃபோர்ஸ பத்தி பேசல. ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்க்கு வந்து இன்புட் குடுக்கணும். அப்ப யுரேனியம் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். யுரேனியம் இஸ் a டோட்டல் ஃபெயிலியர். யுரேனியம் வந்து ரொம்ப தப்பு. யுரேனியம் வந்து ரொம்ப பிச்சை எடுக்கணும். நம்ம நாட்டுல யுரேனியமே கிடையாது. நம்ம நாட்டுல யுரேனியமே கிடையாது. ம். நம்ம பிச்சை எடுக்கணும்.
இது ம். காற்றுல இருக்கிற நைட்ரஜனை வந்து மாத்திக்குது. காற்றுல இருக்கிற நைட்ரஜனை நியூட்ரானை புரோட்டானாக மாற்றிக்கொள்வது. நியூட்ரானை புரோட்டான் மாத்திக்கிட்டே இருக்குது. மின்சாரம் வந்துட்டே இருக்குது. ஆ. பாரு தண்ணி எப்பவுமே வந்து தண்ணிக்குள்ள எத போட்டாலும் செத்து போயிரும். புரியுது? தண்ணிக்குள்ள பல்ப் வச்சு என்ன ஃபயர் ஆயிரும். என்னது? ஆமா. ஆமா. டிசி பேட்டரி குடுத்தாலும் ஃபயர் ஆயிரும். இது வந்து இது டிசி பேட்டரி தான். ஆனால் இது நியூட்ரான் பேட்டரி. நான் கண்டுபிடிச்சேன். நியூட்ரான் பேட்டரி. நியூட்ரான் பேட்டரி ம். உலகத்துல முதல் நான் தான். என்னது? முதல்ல நீங்க தான் சார் நான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரெக்கார்ட் பண்றேன். இப்ப வந்து YouTubeல போட போறேன். YouTubeல போடுங்க, போடுங்க. கண்டிப்பா போடுங்க சார். கண்டிப்பா ஏன்னா போடுங்க. நானும் அதை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடுறேன். மகிழ்ச்சி சந்திப்போம். நன்றி. வணக்கம். நன்றி சார். ரொம்ப நீங்க நன்றி சார். இங்க இந்த கும்பகோணம் சண்முகா ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கேளுங்க. இதே இந்த மாரி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான்னு என்ட்ட 10 வருஷம் முன்னாடி கூட சொல்லிட்டு வந்தேன். அவனுங்களுக்குலாம் இந்த பகுத்தறிவே கிடையாது. பணம் சம்பாதிக்கிறத தவிர எந்த அறிவும் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறத தவிர எதுவுமே கிடையாது. ஆமா, போன ஆமா, வருஷம் ஆமா. வந்துட்டு போனான். ஒரு பையங்க தான் இருக்காங்க. பையங்க 2 ஹோட்டல் இருக்கு மொத்தமா. ஆமா. அந்த பக்கம் ஒரு டைமண்ட் தியேட்டர் தாண்டி ஒரு ஹோட்டல் இருக்கு. கும்பேஸ்வரர் கோயில்ட்ட இருக்குது. ஆமா, ஆ ஆமா, ஆமா. கும்பேஸ்வரர் கோயில் இருக்கு. ஆமாமா. அங்கெல்லாம் வந்து இந்த அந்த ஹாஜியார் பள்ளிவாசலுக்கு எதுக்கால தான் இருக்கு. அந்த பக்கம் மீன் ஹாஜியார் பள்ளிவாசல் இருக்கா. அங்கெல்லாம் மாசக்கணக்குல அங்க தங்கி இருப்பேன். மாசக்கணக்குல தங்கியிருப்பீங்க. ஆமா. அப்ப ஜான் ஒரு இயற்கை வைத்தியர் இருந்தான். நாட்டு வைத்தியர் ஜான். அப்ப ம். வந்து கள்ளுக்கடை இருந்துச்சு. கள்ளுக்கடை, சாராய கடை இருந்தது. ஆமா. மகாராஜா ஒயின்ஸ். என்னது? மகாராஜா ஒயின்ஸ். ஆ. சண்முகம் தான் அவங்க அப்பன் தான் பிசினஸ் பண்ணவன். கோடிக்கணக்குல சம்பாரிச்சாங்க. அப்பயிலேருந்து. ஆமா. அப்ப இருந்து எனக்கு பழக்கம். அது சரி, அது சரி. ஆமா. இப்பல்லாம் பெரிய லெவல்ல போட்டாங்க. ஆமா. பெரிய லெவல்ல போயிட்டு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, ஆரோக்கியம் கெட்டு போயி சுகரு, பிபி அது இது எல்லாமே எல்லா இருக்குது நோயும் பாருங்க. அவங்களுக்கு இருக்கு. அண்ணன் தம்பிக்கு பூரா எல்லா நோயும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா பூரா அது சொல்லவே தேவையில்ல. ஆமா. நம்ம எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதே மாரி ஏஆர்ஆர் பாக்கு இருக்குல்ல. ஏஆர்ஆர் பாக்கு. ஆமா, 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 ஆமா. அந்த பக்கம் சௌராஷ்டிரா பசங்க இருக்காங்களா? அவங்களே என்னுடைய நண்பர்கள் தான். சௌராஷ்டிரா. ஆமாமா. இந்த ஏஆர்ஆர் வளைவு ஒண்ணு இருக்கு. அந்த வளைவுலேருந்து உள்ள போனா ஃபுல்லா சௌராஷ்டிரா தான் பாத்தீங்கன்னா. அங்க பூரா ஒட்டக்கோபுரம். என்னுடைய நண்பர்கள் என்னோட இனியன் பேர சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப நெறைய இப்ப இருக்காங்களே தெரியல. எல்லாம் திருமணம் ஆயிட்டானுங்க. அவனுங்க நெறைய பேர் இருக்காங்க. பட்டு நூல் தயாரிக்க வரும்போது என்னுடைய பழக்கம். சந்தானம்னு ஒருத்தன் இருந்தான். சந்தானம்னு சொல்லிட்டு அவன் டிராயிங் மாஸ்டரா இருந்தான். டிராயிங் மாஸ்டர். ம், 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 மேலக்கோட்டையூர் ம். இருக்குல்ல. கும்பகோணம் மேலக்கோட்டையூர். ஆமா, ஆமா, ஆமா. அங்க சுவாமிமலைக்கு பக்கத்துல. மேலக்கோட்டையூர். அதான் மேலக்கோட்டையூர், கீழக்கோட்டையூர் ஒன்று. அங்க கூட வள்ளலார் ஒரு மையம் இருக்கு. வள்ளலார் பள்ளிக்கூடம் ஒண்ணு இருக்கு. வள்ளலார் பள்ளிக்கூடம். வள்ளலார் பேர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. ஆமா ஸ்கூல் இந்த மேலக்காவேரிலேருந்து போகும்போது லெஃப்ட் சைடு. இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் சைடு. சாமிமலை போகும்போது மேற்கு மேற்கு அதே நோக்கி அதே போனீங்கன்னா லெஃப்ட் அதே சைடு. அதேதான். அதேதான். அங்க வந்து ஆ. கும்பகோணம் நுண்கலை கல்லூரி. நுண்கலை கல்லூரி. ம், ஆ ம். நடிகர் சிவகுமார்ல அங்க படிச்சவர் தான். நடிகர் சிவகுமார். ஓவியர். நடிகர் சிவகுமார். ரைட், ரைட், ரைட். ஆ. அதுல வந்து இந்த சந்தானம் என்னுடைய மாணவர். என்னுடைய நண்பர் சந்தானம் வந்து படிச்சாங்க. சௌராஷ்டிரா. நல்ல பையன் அவன். ராயா ம். ஹோட்டல் எது? ராயா ஹோட்டல் கும்பகோணம் ராயா ஹோட்டல் இருக்கு இல்லையா? ராயாஸ், ராயாஸ். அந்த ஆமா. ஹோட்டலுக்கு எதுக்கால முதல்ல வீடியோ லைப்ரரி வச்சிருந்தா. வீடியோ லைப்ரரி. மகாமக குளத்த சுத்தி தான் அந்த ஹோட்டல் இருக்குது. மொத்தம் 3 இருக்குது பாத்தீங்கன்னா. ஆமா. அவங்க சௌராஷ்டிரா. ராயாவும் சௌராஷ்டிரா தான் நினைக்கிறேன். நீங்க வாங்க ஐயா கும்பகோணம் ஒரு டைம் வந்தீங்கன்னா நீங்க வாங்க. கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் அவசியம் உங்கள சந்திக்கிறேன். நேர்ல சந்திக்கணும் ஒரு ஆசையா கும்பகோணம் இருக்குது. எனக்கு 2வது தாய் வீடு பாரு. எல்லா அத்துப்படி பூரா தெரியும். பானாதுரையில சரிங்க. பானாதுரை இருக்குல்ல. கும்பகோணம் பானாதுரை எக்கச்சக்கமா நண்பர் இருக்காங்க. ம். பானாதுரை. அ இந்த பக்கம் என்னது இத குத்து விளக்கு தயாரிக்கிறாங்கல்ல. குத்து விளக்கு பெரிய நாச்சியார் கோயில். ஈசிஆர் கோயில். ஆமா, ஆமா. அங்கேயே அப்புறம் நாச்சியார் கோயில் அப்படியே போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் நாச்சியார் 10 கிலோமீட்டர் போனோம்னா இன்னும் ஒரு ஊர்ல ஒரு சிவன் கோயில் பெரிய சிவன் நாச்சியார் கோயில் ஒரு 10 கிலோமீட்டர் பெரிய சிவன் கோயில் வரும். என்னது? இந்த திருச்செறை, திருச்செறை, திருச்சியாறை. திருச்செறை. திருச்சியாறையில் இன்னும் கொஞ்சம் போனோம்னா வந்துகிட்டே இருக்கேன். டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. அங்க ஆமா. பூரா சிவன் கோயில் தான். அத அப்பவே ரிசர்ச் பண்ணக்கு நான் வந்தேன். ம், ம், நான் ம். கும்பகோணம் சுத்தாத இடம் கிடையாது. எல்லா கிட்டத்தட்ட பெரும்பாலும் அரவாக்குறிச்சி வரைக்கும் போயிருக்கேன். அப்படியே அரவாக்குறிச்சி வரைக்கும் போய் சுத்திட்டே இருக்கேன். அப்படியே சுத்தி கித்தி கடைசி திருவாரூர்ல வகுப்படுத்திருக்கேன். திருவாரூர்ல ஆ. திருவாரூர்ல வந்து இந்த திருவாரூர் தியாகராஜர் கோயில் இருக்கு இல்லையா? அது ஆமா, ஆமா. பக்கத்துல அரசு பள்ளிக்கூடம் பெரிய அரசு பள்ளிக்கூடம் ஒண்ணு இருக்கும். ஆ, ஆ, அங்க வந்து திராவிடர் கழகம் ஏற்பாடு பண்ணுச்சு. திராவிடர் கழகம். ஆ. அப்ப நான் ம். பேசினேன். 2009 அல்லது 10 இருக்கும். இன்னைக்கு 15 வருஷம் ஆச்சு. அப்படிதான் இருந்தது. ம். பார்ப்போம். அதெல்லாம் இதெல்லாம் பேசி ஆனா இதுதான் நமக்கு போகுது. நம்ம நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி பழகுங்க. நான் அனுப்புறேன். இது வந்து நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்க. தெரியல. யாருக்குமே தெரியல. சரியா? மீண்டும் சரிங்க, சந்திப்போம். சரிங்க. நன்றிங்க. நன்றி.